கான் சிட்டி படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கான் சிட்டி அப்படின்னா மோசடி நகரம்னு அர்த்தம். ஸோ படம் ஃபுல்லாவே வந்து 4 மெயின் கேரக்டர் இருப்பாங்க. அந்த 4 மெயின் கேரக்டருமே வந்து பண மோசடி பண்ணுவாங்க. ஸோ 4 மெயின் கேரக்டர கனெக்ட் பண்ற விதமா படத்தோடைய டைட்டில செலக்ட் பண்ணியிருப்பாங்க. கான் சிட்டின்னு டைட்டில் போடும்போது பேக்ரவுண்ட்ல ரூவா நோட்ட வச்சு தான் வந்து படத்தோடைய டைட்டில் வந்திருக்கும். ஸோ இத கனெக்ட் பண்ற விதமா படம் ஃபுல்லாவே பணத்த வச்சு தான் வந்து படம் நகரும் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி படம் பேரு போட்டதுக்கு அப்புறமாட்டி லாட்டரி சீட்டு பார்க்குற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். ஸோ படத்தோட நேம்க்கு அடுத்த சீனே வந்து பணத்துக்கு ஆசைப்படுற மாதிரி பணத்துக்கு சம்மந்தப்பட்ட சீனா வச்சிருப்பாங்க. அர்ஜுன் தாஸ் நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் கான் சிட்டி. இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோடைய கதையில பண மோசடி எங்கெங்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, இபி ஆஃபீஸ்ல பணம் கட்ட வருவாங்க. அவங்க கிட்ட பண மோசடி பண்ணிடுவாங்க. வீடு லீஸுக்கு எடுத்து வாடகைக்கு விடுறதா இருக்கட்டும், ட்ரஸ்ட் ஒன்று இருக்கும். அது மூலமா உடம்பு சரியில்லைன்னு பணம் வாங்குறதுன்னு 4 பேரும் சேர்ந்து ஃபேக் டோல்லாம் வச்சு ஸ்கேம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண மோசடிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 4மே வந்து 2010 காலகட்டத்தில் ஒரு உண்மை சம்பவத்தில் இன்ஸ்பயர்ட் ஆகி இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தோடைய டீம். அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் சரவணன்கிற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இபி ஆஃபீஸில் பொதுவாக 5-6 பேர் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய வேலையாட்கள் வந்து தேவைப்படும். ஆனாலும் 5-6 பேர் தான் வந்து இருப்பாங்க. ஸோ உண்மைக்கு நெருக்கமா படத்துலையுமே வந்து இபி ஆஃபீஸ்ல நிறைய கூட்டங்கள் இருந்தாலும் 4 பேர் தான் வந்து ஒர்க் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சரவணன் ஸ்கேம் பண்ண போறாரு அப்படிங்கிறத விடிவி கணேஷுக்கு முன்னாடியே ஒரு சீன்ல சொல்லியிருப்பாங்க. விடிவி கணேஷ் மாதிரி வாய்ஸை மாற்றி பணம் கெட்டிருந்திருப்பாரு வீட்டு கடன் அடைக்கிறதுக்காண்டி. ஸோ அங்கேயே வந்து விடிவி கணேஷுக்கு சரவணன் வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ண போறாரு அப்படிங்கிறத சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. சரவணன் வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருப்பாரு. அந்த ஹோட்டலோடைய நேம்ல வந்து ஹச் இருக்காது, ஹோட்டலுங்கிற வேர்டுக்கு. ஸோ இந்த ஹச் மூலமாவே இவர் வந்து ஒரு ஃபேக் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு கஸ்டமர் வந்து சரவணன் கிட்ட என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா, மதுரையில் ரொம்ப ஃபேமஸான இந்த பேர்ல ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலா நீங்க வச்சு நடத்துறீங்க அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. இல்ல சரவணன்ங்கிறது என் பேரு தான், அது கூட நான் ஹோட்டல்னு சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. மதுரையில் ஃபேமஸா இருக்கிற ஹோட்டலுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இவர் ஒரிஜினல் ஹோட்டல் பிராண்டு கிடையாது அப்படிங்கிறத இவருடைய அந்த ஹோட்டலோடைய நேம் மூலமாவே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சரவணன் வந்து புது வீடு கட்டினதுனால பேங்க் லோன் போட்டு தான் வந்து கட்டியிருந்திருப்பாரு. ஸோ பணம் கட்ட முடியாமல் இருந்திருக்கும். அதுக்கான டீட்டெயிலாக வீட்டுக்கு வெளியில் மஞ்சள் நோட்டீஸு அங்கங்கே ஒட்டி இருக்கிறத பார்க்க முடியும். சரவணன் பிரிண்டர் வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. அந்த பிரிண்டர் வரும்போது மணி வச்சு எடுத்து செக் பண்ணி பார்ப்பாரு. பிரிண்டர் வந்து எப்படி ஸ்ட்ரக் ஆக்கணும் அப்படிங்கிறதையும் நெட்டில் தான் போட்டு பார்ப்பாரு. இதே இது டோல்கேட்டில் ஸ்கேம் எப்படி பண்ணுறதையுமே நெட்டில் தான் போட்டு சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் ஜானகி அம்மா வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுங்க, யோசிங்க, நான் போய் டீ போட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரவணன் வந்து ஒரு பிளானை பற்றி பேசும்போது டீ குடிச்சிக்கிட்டே பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இங்கே கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் காமிச்சிருப்பாங்க. சரவணனுக்கு மகனா ஒரு சின்ன பையன் இருப்பான். இந்த ஒரு சீனில் ரன்னிங் ரேஸை பற்றி சரவணன் கிட்ட பேசிக்கிட்டே வருவான். அப்போ அவன் ஃப்ரெண்டு தான் வந்து ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கின மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பையன் சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நான் எப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லுவானே தவிர நான் எப்போ ஓடுவேன்னு சொல்லியிருக்க மாட்டான். ஸோ இது மூலமாகவே இவனால் நடக்க முடியும் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதனால தான் கிளைமேக்ஸில் ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி காட்டுவாங்க. டிராயிங் காம்படிஷன்லையுமே வந்து அவங்க அப்பா ஹோட்டலில் டிராயிங் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். அன்னைக்கு தான் வந்து கடத்தியிருப்பாங்க. அந்த மெடல் வந்து வீல் சேரில் கட்டியிருப்பாங்க. ஸோ கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாமல் காமிச்சிருப்பாங்க. சரவணன் வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இதை கனெக்ட் பண்ணுற விதமாக அவருடைய ஒய்ஃபோட ஃபோனில் சரவணனுடைய நம்பரை ஃப்ராடுன்னு சேவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு அன்புமே இருக்காது. இதே இது படத்தோடைய கிளைமேக்ஸில் இவங்க 2 பேரும் வந்து உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஆகியிருப்பாங்க. லவ் பண்ணுறாங்க அப்படின்னு
அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலாக சரவணனுடைய ஒய்ஃப் ஃபோனில் ஃப்ராடுன்னு போட்டிருந்தாலும் பக்கத்தில் 3 ஹார்ட் போட்டிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த 3 ஹார்ட் வந்து இவங்க 3 பேரையும் குறிக்கக்கூடியது அப்படிங்கிறத சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. போலீஸோடைய இன்ட்ரோ சீனே லாட்ரி சீட்டில் லாட்ரி விழுந்திருக்குதா அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இது மூலமாகவே இவரும் பணத்துக்கு ஆசைப்படுறாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த போலீஸ் வந்து கெட்டவர் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலாக ஒரு கப்பிள் வந்து போலீஸ் கிட்ட மாட்டியிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு வச்சு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏன்டா மாட்டிக்கிட்ட அப்படின்னு தான் வந்து கேட்டிருந்திருப்பாரே தவிர ஏன்டா திருடுனன்னு கேட்டிருக்க மாட்டாரு. அதே மாதிரி சரவணனுடைய 4 பேரும் சேர்ந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அப்போ அந்த போலீஸ்காரர்கிட்ட ஏன்டா தப்பிக்க விட்ட அப்படின்னு தான் கேட்டிருப்பாரே தவிர எப்படி தப்பிச்சு போனாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டயலாக் மூலமாகவே இவரும் கெட்டவர் தான் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. சரவணன் வந்து ஜீவாவை விட்டுறணும் சொல்லியிருந்திருப்பாரு. அப்போ போலீஸ்காரர் வந்து கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சிருப்பான். ஸோ இது மூலமாகவே ஜீவாவை விடமாட்டான் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு சாங்கும் லாஸ்ட்டு சாங்கும் கிளாசிக்கலான சாங்ஸாக வச்சுருப்பாங்க. சரவணனுடைய ஃப்ரெண்டாக சதாங்கிற ஒரு கேரக்டர் வந்திருப்பாரு. அவர் வந்து கார் வச்சுருப்பாரு. அதில் முன்னாடி வந்து நம்பர் பிளேட் இருக்கும், பின்னாடி வந்து நம்பர் பிளேட் இருக்காது. ஸோ இது மூலமாகவே பாதி இது நல்லவனாக இருப்பார், பாதி இது கெட்டவன் அப்படிங்கிறத இந்த கார் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அவருடைய வேலை பார்க்குற இடத்துலையுமே வந்து கஸ்டமருடைய காசை வச்சு சதாவும் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த 4 பேரும் போலீஸை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க போலீஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அதுலேயே வந்து டோல்கேட் தான் நெக்ஸ்ட் பிளான் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. மித்ரா வந்து வீட்டை லீஸுக்கு எடுத்து ஸ்கேம் பண்ணுவாங்க. அவங்களுடைய கம்பெனியோட நேம் பார்த்தோம் அப்படின்னா ரைட் சாய்ஸ்னு இருக்கும். ஜாக்கி வந்து ராம்போ ட்ரஸ்ட்னு வச்சுருப்பாரு. ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து உண்மையானது, நம்புறதுன்னு அர்த்தம். ஆனால் அவர் வந்து அந்த பேரை வச்சே மக்களை ஏமாற்றுவார். சரவணன் வந்து ஹோட்டல் வச்சுருப்பாரு. ஸோ ஹோட்டல்னு இல்லாமல் ஓட்டல்னு இருக்கும். அதே மாதிரி சரவணன் வந்து குயிக் மணின்னு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அவங்க ஸ்கேம் பண்ணுற ஆஃபீஸோட நேம் பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை கொடுக்குற விதமாக ஆஃபீஸோடைய நேமை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 பேருமே வந்து எதில் ஏமாந்து போனாங்களோ அதை வச்சு மக்களை வந்து ஏமாற்றுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சரவணன் வந்து பணம் தான் வந்து பிரச்சனையாக இருக்கும். அவருக்கு இபி ஆஃபீஸ் மூலமாக மக்களை ஏமாற்றுவார். மித்ரா வந்து ஹவுஸை லீஸுக்கு எடுத்து ஏமாந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களையுமே வீட்டை வச்சு தான் வந்து ஏமாற்றுவாங்க. ஜானகி அம்மாவும் ஜாக்கியும் எங்கள் அப்பா ட்ரஸ்ட் நடத்தினவர், ஸோ எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சினிமா ஃபீல்டில் போய் ஹெல்ப் கேட்பாரு. ஆனால் அவருக்குமே யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ ட்ரஸ்ட்டை வச்சு ஏமாற்றுவாங்க. ஜீவா வந்து வீல் சேரில் உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு மித்ரா ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக பேரண்ட்ஸ் சொல்லி தான் வீல் சேரில் உட்காந்துருக்குறான் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலமாகவும் ஜீவா வந்து நடப்பான் அப்படிங்கிறதையும் சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் ரஜினி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை மாற்றி கொடுத்துருப்பாரு. ஃபோனை வச்சு தான் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி அருள்தாஸை அந்த சீட்டில் உட்காரும்போது ஃபோன் எடுத்து வெளியில் வச்சுருப்பாரு. ஸோ ஃபோனுக்கு ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபோன் மூலமாக அவருக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ணாமலை படத்தில் சேரில் ரஜினி உட்காரும்போது சரத்பாபு வந்து எந்திரிப்பார். அதே மாதிரி சரவணன் வரும்போது அண்ணாமலை பிஜிஎம் போட்டு சரவணன் உட்காரும்போது அருள்தாஸ் எந்திரிக்கிற மாதிரி காட்டி ரஜினிக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. சரவணன்ங்கிறது முருகனுடைய பேரு. அதே மாதிரி இந்த ஒரு சீன்ல ஆட்டோல முருகனுடைய போட்டோ இருக்கிறத பார்க்க முடியும். இந்த படத்தோடைய டைமிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய கதை 2017 10:25 நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா மெர்சல் படம் போஸ்டர் ஒட்டி இருக்கிறத பார்க்க முடியும். இதே இது கிளைமேக்ஸ்ல பிகில் படத்துல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணும் அப்படின்னு மித்ரா வந்து சரவணன் கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ இது மூலமா படத்தோடைய கதை வந்து 2019 முடிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. படத்தோடைய கதை பிளாஷ்பேக் போர்ஷன் வந்து 2010 நடக்கும். 2010 காலகட்டத்தில் பழைய 500 ரூபா 1000 ரூபா நோட்டை பார்க்க முடியும். 10 ரூபா மொபைல் ரீசார்ஜ் கார்டு பார்க்க முடியும். 2010 என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆச்சு அந்த போஸ்டர் எல்லாம் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. எந்திரன் மூவி, விண்ணை தாண்டி வருவாயா மூவி, இந்த படங்களுடைய போஸ்டர் எல்லாம் பார்க்க முடியும். இந்த படம் வந்து 2010 நடக்கிறதுனால பட்டன் செல்ல வர கேம் ஓவர்
ஃபாண்ட் டிசைன்ல தான் இன்டர்வல் விட்டுருப்பாங்க. பழைய மாடல் சாம்சங் டச் ஸ்கிரீன் ஃபோனு, நோக்கியா ஃபோனு, ஹோட்டல்ல வர பில்லுல 2010ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2017க்கு அப்புறம் காமிக்கும்போது புதுசா 2000 நோட்டு யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். 2010ல தான் ஃபிளாஷ்பேக் போர்ஷன் நடக்கும். அதுல எல்லாருமே 1000 2000ன்னு ஈபி பில்லு கட்ட வந்திருப்பாங்க. அதுவுமே கூட்டம் கூட்டமா வர மாதிரி காட்டியிருப்பாங்க. 2010ல கரண்ட் பில்லு இவ்ளோ வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். விடிவி கணேச ப்ராப்ளத்துல மாட்டி விட்டதே சரவணனா தான் இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல விடிவி கணேஷ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா ஏன் ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா, இந்த ஒரு சீன்ல விடிவி கணேஷ் வந்து சரவணனை பார்த்து நீ என் பையன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்காண்டி கூட கிளைமேக்ஸ்ல ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டியிருக்கலாம். ஆனா ஒரு சாரி கூட விடிவி கணேஷ் கிட்ட சரவணன் வந்து கேட்டிருக்க மாட்டாரு. ஸோ இங்கேயுமே கண்டினியூட்டி மிஸ்டேக் விட்டுருப்பாங்க. ஜாக்கி வந்து ஒரு ப்ரெஸ் வீட்ல போய் உட்கார்ந்துருப்பாரு. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே ஜாக்கி வெளியில வந்திருக்கலாம். ஆனா அந்த கதவு வந்து லாக் கூட ஆயிருக்காது. ஆனாலும் ஏன் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறத கிளியரா கன்வே பண்ணியிருக்க மாட்டாங்க. ரமேஷ் திலக் வந்து டாக்டர் சுப்பிரமணிங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியாம ஃபேக்கான ஒரு டாக்டரா இருப்பாரு. ஜாக்கிக்கு அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. உனக்காண்டி நான் எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன், இந்த கதை உனக்காண்டி நான் ரெடி பண்ணினது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா படத்தோடைய ப்ரீ கிளைமேக்ஸ்ல அந்த ஃப்ரெண்டு வந்து வேற ஒரு ஹீரோவை வச்சு அந்த கதையை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவருமே வந்து ஜாக்கியை ஏமாத்திருப்பாரு. சரவணனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவனுமே வந்து 10 கோடி கொடுத்தா 15 கோடி கிடைக்கும்னு இல்லீகல் பிஸ்னஸ் தான் வந்து பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ப்ரெஸ்ல ஒருத்தர் வந்து வேலை பார்ப்பாரு. அவருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல மக்களுக்கு வந்து நல்ல செய்தியா கொண்டு போய் கொடுத்தாலும் அவரும் போலீஸ் ஆளுங்களோட சேர்ந்து ஒன் ஆஃப் த ஸ்கேம் பண்றவனா தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. கான் சிட்டி படத்தை நீங்க ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல தெறி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. கான் சிட்டி படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.